ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன மினி விளாக் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொங்கல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பொங்கல் ஸ்டார்ட் ஆனதால நம்ம காப்பு கட்டணும். வீட்டுக்கு காப்பு கட்டுறதுக்கு வேப்பிலை, பூலாப்பூவு, அப்புறம் பண்ணை எல்லாமே பறித்து வச்சிங்க. பறித்ததுக்கப்புறம் அங்கே போனோமா, நம்ம சூழியானம் போனதுக்கப்புறம் ஒரு சின்ன கன்றுக்குட்டி இருக்குது. அந்த கன்றுக்குட்டி கேட்டு நாங்கள் போனதும் அது வேற ஒரு பக்கம் அம்மா அம்மான்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சிச்சு. நம்ம ரித்தீஸ்க்கு பார்த்த உடனே என்னடா இது இப்படி பேசுதே அப்படிங்கிற மாதிரி ஒரு இதாக பண்ணால். அப்புறம் கொஞ்ச நேரம் ஜாலியாக விளையாடிட்டு இருந்து அவள் தான் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பணுன்னா, பொங்கலுக்கு அவரைக்காய் பூசணிக்காய் முக்கியமாச்சே. அதனால் பூசணிக்காய் இருக்குது வீட்டில், அவரைக்காய் மட்டும் நம்ம போயிட்டு தோட்டத்தில் பறிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் கிளம்பிட்டோம். கிளம்புனதுக்கப்புறம் நம்ம ரித்தீஸ் வந்து அவங்க பெரியப்பா கிட்ட ஓடிட்டார். அதுக்கப்புறம் வண்டியில் வந்து உக்கார்றா ரித்தீஸு, போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் வண்டியில் பார்த்தீங்கன்னா, பாப்பா, பெரிய பாப்பாவும் சின்ன பாப்பா, தம்பி 3 பேரும் உக்கார ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு இடமே இல்லை. எனக்கு இடம் விடலைன்னா இருங்க பரவாயில்ல போங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நடந்தே வர ஆரம்பிச்சிட்டோம். இங்கே பாருங்க, எங்கள் ஊர் செல்லியம்மன் சாமி கோயில். இங்கே வந்து நாங்கள் அங்கே சாமிக்கிட்ட போகிறப்ப அங்கே பார்த்தீங்கன்னா இந்த சைட்லாம் செப்பலே போட மாட்டோம் சாமி முன்னாடி நேராக. அதுக்கப்புறம் இப்போ ஃபைனலாக நம்ம அவரை கொல்லைக்கு வந்தாச்சு. அவ்வளோதாங்க. நம்ம அவரை துவரை 2 இருக்குது. இப்போ துவரை இதிலே வந்து அவரைக்காய், அதுக்கு மேலே துவரையை போயிட்டு அவரைக்காய் ஃபுல்லாக அமுத்திட்டு இருக்கு. இப்போ அதிலேருந்து தாங்க நம்ம இப்போ அவரைக்காய் பறிக்க போகிறோம். அவ்வளோதான், உள்ளே போகிறோம். எங்கெங்க இருக்குங்கன்னு கேட்டால், நான் இங்கே அவரைக்கொல்லை உள்ள தூந்தாச்சு, நீ கிளம்பி வா, ஃபாஸ்ட்டாக அவரைக்காய் பறிச்சுட்டு போவோம், இருட்டுது அப்படின்னு சொன்னார். அப்புறமா போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு, சரி இருங்க நானும் வரேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ஒரு வழியாக போக ஆரம்பிச்சிட்டோம். அவ்வளோதாங்க, அவரைக்காய் பறிக்க போகிறோம். ஏங்க டக்குன்னு பிச்சு போடுங்க, டைம் ஆகுது அப்படின்னு நான் சொன்னல. அவர் சரி அப்படின்னு சொன்னார். அதுக்குள்ளே நான் வேலையை ஆரம்பிச்சிட்டேன். சரிங்க, நீங்கள் என்னமோ பண்ணுங்கள், நான் ஃபாஸ்ட்டாக பிச்சு போட ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உள்ளே பூந்தாச்சு. இங்கே பாருங்களா, அதாவது உள்ளே பூந்ததுக்கப்புறம் அவர் எங்கே இருக்காருன்னே தெரியல. எங்கெங்க இருக்கீங்க சொல்லுங்கள், எப்படிங்க வர்றதுன்னு கேட்டேன். இப்படி தூந்து இப்படி கீழே வா அப்படின்னு சொன்னார். சரி இருங்க நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் அவள் தான் போக ஆரம்பிச்சிட்டோம். போகிறப்போ ஒரே பயங்க, ஏதாவது பாம்பு பல் இது இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு. தைரியமாக வா அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறதும் சரி அவர் தான் இருக்கார் இல்லை, நம்மளை பார்த்துப்பாரு அப்படின்ற நம்பிக்கையில் நாமளும் அப்படியே உள்ளே புகுந்து வந்தாச்சு. வந்து பார்த்தா அவர் 2 கையிலையும் அவரைக்காய் பறிக்க ஆரம்பிச்சிட்டாரு. சரிங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூடை எடுத்துகிட்டு போயிருந்தோம். கூடையில் வந்து இதெல்லாம் பறித்து போட்டு, இங்கே பாருங்கள் ஃபைனல் அவுட்புட். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பறித்து அவரைக்காய் பறிச்சுட்டு, இப்பயும் வந்து வழக்கம் போல் நமக்கு இடம் விடமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, கைப்புள்ள பூரிடா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு வண்டியில் இடம் கொடுக்கலன்னா வச்சுக்கோங்க, நான் இங்கே உக்காந்து அழுவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் என்னங்க, நம்ம மேலே கருணை காட்டி பாவம் புண்ணியம் வந்து நமக்கும் கொஞ்சம் இடம் கொடுத்தாங்க. அந்த வண்டியில் உட்காந்து வந்தாச்சு. வர வழியில் பார்த்தீங்கன்னா கடையில் இறக்கி விட சொல்லிட்டேன். இறக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம போயிட்டு கலர் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். நமக்கு பிடிச்ச கலராக பார்த்து ஒரு 6 கலர் வந்து நம்ம கலர் பொடியில் போட்டு கலந்து கோலம் போடுறதுக்காக வாங்கியாச்சுங்க. அப்புறம் அம்மா அவரைக்காய் வந்து பிரிச்சுட்டு இருக்காங்க. அவ்வளோதாங்க, நம்ம வந்து அவரைக்காய் பறித்து அவ்வளோதான் பொங்கல் கொண்டாட போகிறோம். எப்படி பொங்கல் கொண்டாடணுன்றதை அடுத்த மினி விளாக்ல சந்திக்கலாம். அனைவருக்கும் நன்றி.